ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் சிறந்த சாதனையாளர்களுக்கு உலகளாவில் நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ், அமைதிக்கான நோபல் பரிசு யாருக்கு அப்படிங்கிறதுல தான் உலகெங்கும் ஒரே பதற்றத்துடன் கூட கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு ஆகிப்போச்சுங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில் நோபல் பரிசுலாம் நீங்க கொடுக்க வேணாங்க, ஆனா எனக்கு கொடுக்கலன்னா எங்க நாட்டுக்கு பெருத்த அவமானம், அதனால எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் மிரட்டுறாருங்க. நோபல் பீஸ் பிரைஸ் அப்படிங்கிற அமைதிக்கான இந்த நோபல் பரிசு அப்படிங்கிறது எனக்கு இந்த வருஷம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தனக்குத்தானே அவரே சிபாரிசு செஞ்சுக்கிட்ட அந்த நபர் யாருங்க? வாங்க பார்க்கலாம். ஸ்வீடன் நாட்டில் ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், அவரு ஒரு கெமிஸ்ட், என்ஜினியர், பிசினஸ்மேன், ஒரு மல்டி ஃபேசட்டட் பர்சனாலிட்டி ஆல்ஃபிரட் நோபல் அப்படிங்கிறவர். அவர் 1833 ஸ்வீடன் நாட்டில் பிறந்தார். அவரு 1866 நைட்ரோ கிளிசரனை பயன்படுத்தி டைனமைட் அப்படிங்கிற ஒரு வெடிமருந்தை கண்டுபிடிச்சார். உலக லெவலில் இன்னைக்கு பெரிய பெரிய பாம் எல்லாரும் பண்ணி மற்ற எதிரி நாடுகளை கலங்கடிக்கிறாங்கன்னா டைனமைட் ஒரு முக்கியமான நைட்ரோகிளிசரின் டைனமைட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. முதல் கண்டுபிடித்தவர் ஆல்ஃபிரட் நோபல் 1866. அதுக்கப்புறம் உலகளாவிய லெவலில் இவருக்கு ரொம்ப பேர், ஏகப்பட்ட வருமானம், மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர், மில்லியனர், பில்லியனர் அப்படின்னு ஆயிட்டார் அவர். அப்போ அவர் என்ன பண்ணாரு? இவ்வளவு பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன்? இந்த டைனமைட் அப்படிங்கிற இந்த வெடிமருந்தை எதேச்சியா நான் கண்டுபிடிச்சிட்டேன். நல்ல விஷயங்களுக்கு எல்லாம் பயன்படுத்துவாங்க உலகத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, பிற உயிர்களை கொல்றதுக்காக வேண்டி இந்த டைனமைட்டை பயன்படுத்தி கொல்றாங்களே, இது எனக்கு ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்ச ஆல்ஃபிரட் நோபல் 1896 ஆல்ஃபிரட் நோபல் இறக்காரு. இறக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்ச டைனமைட் என்ற நல்ல பொருள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தாம கெட்ட விஷயத்துக்கு பயன்படுத்துறீங்க, அதனால உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் சிறந்த லெவல்ல சாதனை புரிஞ்சு பொதுமக்களுக்கு சேவை புரிகிற அந்த நபர்களை தேர்ந்தெடுத்து நான் பணம் ஏறத்தாழ 315 மில்லியன் ஸ்வீடிஷ் கொரோனாரை நான் விட்டு போறேங்க. இதை ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதை செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானத்தை எடுத்து ஒவ்வொரு வருஷமும் பல்வேறு ஃபீல்டில் உள்ள சிறந்த சாதனையாளர்களுக்கு என் பேர்ல நோபல் பிரைஸ் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு உயிர் எழுதி வச்சார். 1896 முன்னாடி இறப்பதற்கு முன் உயிர் எழுதி வச்சாருங்க. 1901 முதலாவதான அந்த நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அப்ப என்னென்ன அந்த ஃபீல்டு உள்ளவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா, ஸ்வீடன்ல உள்ள ராயல் ஸ்வீடிஷ் அகாடமி ஆஃப் சயின்சஸ் அப்படிங்கிற அமைப்பு மூலமாக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், லிட்டரேச்சர், பிசியாலஜி அல்லது மெடிசன் இது சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல அந்த 6 ஃபீல்டுல யாரெல்லாம் சாதனை பண்ணாங்களோ அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னாரு. அதே மாதிரி நார்வேயன் நோபல் கமிட்டி அப்படி ஒரு கமிட்டி அமைச்சு அந்த கமிட்டி மூலமாக உலகெங்கிலும் உள்ள நபர்கள்ல சிறந்த அமைதிக்காக பாடுபட்ட ஒரு சிறந்த நபருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. முதலாக நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கப்பட்டது 1901. இதுல இந்த நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தா என்ன கொடுப்பாங்க? அவங்களுக்கு பெரிய நோபல் பிரைஸ்னா உலகத்திலேயே மிகப்பெரிய பிரைஸ் சொல்றாங்களே, என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, அதுல ஒரு கிரீன் கலர்ல உள்ள ஒரு கோல்டு மெடல். அந்த கோல்டு மெடல் 24 கேரட் தங்கத்துல முலாம் பூசப்பட்டிருக்கும் ஒரு தங்க மெடல் ஒன்று. ரெண்டாவது ஒரு டிப்ளமோ, இந்த வருஷம் இந்த ஃபீல்டில் மிகப்பெரிய சாதனையாக உலகளவில் வந்தவர் இவருக்கு இந்த நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு டிப்ளமோ கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு மானிட்டரி ரிவார்டு, ஒரு பணப்பரிசு. அது எப்படின்னா யூஎஸ் டாலருக்கு ஏறத்தாழ $1.035 மில்லியன், அதாவது இந்திய பணத்துக்கு ஏறத்தாழ 9 கோடி ரூபாய் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு இருந்தது. இதுல 1901 இந்த நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சா கூட இதுவரைக்கும் 2025 வரைக்கும் வாங்கின அந்த நோபல் பிரைஸ் வாங்கின அந்த சிறந்த சாதனையாளர்கள்ல மிகவும் இளையவர், யங்ஸ்டர் யார் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான்ல ஸ்வாட் வேலி பள்ளத்தாக்கை சேர்ந்த 17 வயது நிரம்பிய மலாலா அப்படிங்கிற ஒரு சின்ன பெண்ணு. 17 வயசுலேயே 2014 பெண்களுடைய கல்விக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார் அவர். அந்த பெண்களுக்கு நிறைய பேருக்கு கல்வி கத்தரணும், பாகிஸ்தான்ல மூட பழக்கங்கள் வச்சுக்கிட்டு பெண்கள்லாம் படிக்கக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குன்னு சொல்றாங்க, அது முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு
நிறைய பேருக்கு ஸ்கூல்ல சேர்க்கறது எல்லாம் பண்ணிட்டு உடனே தீவிரவாதிகள் வந்து இவரை கண்ணாமண்ணான்னு சுட்டு இவர் குற்றுயிரும் குலையுருமாகப்பட்டு அங்கிருந்து லண்டன் கொண்டு போய் அதுக்கப்புறம் உயிர் பிழைச்சிட்டாங்க. ஆனாலும் விடல, நான் பெண்கள் கல்விக்காக வேண்டி போராடுவேன், என் உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பெண்களை மேம்படுத்துவதற்காக அந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்கள் படிக்கணும், அப்படின்னா நம்ம முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி போராட்டத்தை முன்னெடுத்தனால 2014 இந்த மலாலாவுக்கு 17 வயசு இருக்கும் போது நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக அப்போது பேசப்பட்டது. இதுவரைக்கும் அமெரிக்காவை சேர்ந்த 4 பிரசிடென்ட்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுத்துட்டாங்க. 1906 ரூஸ்வெல்ட் அவர்களுக்கும், 1919 வில்சன் என்ற ஒரு பிரசிடென்ட்டுக்கும், 1919 ஜிம்மி கார்ட்டர் என்ற அமெரிக்க பிரசிடென்ட்டுக்கும், 2009 பராக் ஒபாமா என்ற இந்த அமெரிக்க பிரசிடென்ட் ஆக 4 பிரசிடென்ட்களுக்கு இதுவரைக்கும் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4வது பராக் ஒபாமா கொடுத்தாங்க பாருங்க, அதுதான் நம்ம அண்ணன் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல. அவரே வாங்கிட்டாரு, நான் வாங்கலாம் எப்படி? ஏங்க, ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்த ஒரு பராக் ஒபாமா கொடுத்தாங்கன்னா அப்ப நான் தான் பெரிய சாதனை பண்ணிருக்கேன், ரிபப்ளிகன் பார்ட்டி எனக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுல தான் இவருக்கு ரொம்ப கடுப்பு, போட்டி, பொறாமை எல்லாமே. அதனால எனக்கு கொடுத்தே ஆகணுங்க அப்படின்னு இவர் இப்போ அவருக்கு அவரே ரெக்கமெண்ட் பண்ணி மற்ற நாட்டு தலைவர்களையும் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு வெளிப்படையா கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் இந்த வருஷம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நோபல் பீஸ் பிரைஸ் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அல்லது நோபல் பிரைஸ் ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மற்றவர்கள் அந்த நபரை இவர் உலகத்திலேயே சிறந்த நபர் இந்த ஃபீல்டில் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனா தனக்குத்தானே இவரே தன்னையே முன்னிறுத்தி சிபாரிசு செய்யறது அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயும் இருக்குல்ல. மற்றவங்களை போற என்னை சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறது, அதுவும் ரொம்ப மிரட்டி கேட்கறது அப்படிங்கிறது உலகத்தில் எங்கேயும் நடக்காத ஒண்ணுங்க. அதனால இப்படி நடக்குது. அப்போ நோபல் பீஸ் பிரைஸ் யாருக்கா உண்மையிலேயே இந்த நோபல் கமிட்டி கொடுக்காங்களா அப்படின்னா பாருங்க, நம்ம ஊர்ல மகாத்மா காந்தி அவர்கள் மிக தேசத்தின் தந்தை என்று சொல்றோம். உலகத்திலேயே அகிம்சாவாதியான மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரகம் எல்லாம் பண்ணி அகிம்சையின் மூலமாக இந்தியாவுக்கு துப்பாக்கி எடுக்காம கத்தி எடுத்து ரத்தம் சிந்தாம ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி நம்ம போற்றோம், நாட்டு தந்தை அப்படின்னு. அவருக்கு 5 முறை நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்க. 1937, 38, 39, 1947, 48லயும் அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஆனா ஒரு தடவை கூட கொடுக்கவே இல்லைங்க. அவரு 48 குண்டடிபட்டு இறந்து விட்டார். அந்த 48 இறந்ததுக்கு பிறகு அந்த வருடத்துல நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கிறதுக்கு தகுதியான நபர் உலகளவில் இந்த வருஷம் இல்லை என்று கொடுக்கப்படவே இல்லை. 1948 பீஸ் பிரைஸ் கொடுக்கலைங்க. ஆனா இப்ப இந்த வருஷத்துல இது ஒரு சீசன், இந்த அக்டோபர் மாசம் நோபல் பிரைசஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். ஏற்கனவே பிசிக்ஸ், மெடிசன் அப்படிங்கிறதுல நோபல் பிரைஸ் யார் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வருகிற 10/10/2025 அன்னைக்கு நோபல் பீஸ் பிரைஸ், அதாவது அமைதிக்கான நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இதுதாங்க உலக லெவலில் மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம அமெரிக்கா 47வது பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் எனக்கு தாங்க கொடுக்கணும், நோபல் பிரைஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு வாய் விட்டு கெஞ்சி கேட்கிறாரு யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப். ஏன் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுக்கு இடையான 7 போர்களை நான் தாங்க நிறுத்தினேன், அப்ப எனக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பல தருணங்களில் பல்வேறு பிளாட்ஃபார்ம்ல எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க, நான் தான் போறேன் நிறைய போற நிறுத்திருக்கேன் அப்படின்னாரு. ஏன் யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளி இருக்கு இல்லையா, அதுல இப்ப சமீபத்தில் பேசும்போது கூட சுய தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு நான் 7 போர்களை நிறுத்தினேன், எனக்கு நோபல் பிரைஸ் இந்த வருஷம் கொடுத்தே ஆகணும் சொல்லி யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசெம்பிளிலேயே ஓப்பனா எல்லா நாட்டு தலைவர்களோட பேசி மற்றவங்க எல்லாம் ஒரு மாதிரி கேலிய சிரிக்கும்படியா போச்சுங்க. அப்படி நோபல் பிரைஸ் எனக்கு வேணும் வேணும் வேணும்னு கேட்கிறாரு. மற்ற நாட்டு தலைவர்கள்லாம் பயப்படுறாங்க, எப்படியாவது இவரை காக்கா பிடிக்கணும்னு. நம்ம பக்கத்து நாடான பாகிஸ்தானில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர் ஷஹபாஸ் ஷெரீஃப், அங்கே உள்ள ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனிர், ஆகா இவரை மாதிரி ஒரு உலகத்திலே தலைவர் இல்லைங்க, கண்டிப்பாக ட்ரம்ப் அவர்களுக்கு இந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேதன்யாகு வந்து ஏங்க இப்படிப்பட்ட ஒரு தலைவரை நம்ம பார்க்கவே முடியாது, அவருக்கு இந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிட்டாரு. நேத்திக்கு பாருங்க, நம்ம கனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் கார்னி அப்படின்னு சொல்லி பேரு, அவரு ஏங்க இவர் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவ் லீடருங்க, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு லீடர் பார்க்க முடியாதுங்க, தடாலடியா பண்ணா கூட கரெக்டா பயங்கரமா பண்ணி உலகமே மிகப்பெரிய ஒரு புதிய உருவம் எடுக்க போறது, அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தான் வந்து டொனால்டு ட்ரம்ப், அவருக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கிறது தகுதியான ஒன்றுங்க அப்படின்னு அவர் பேசி ரெக்கமெண்ட் பண்ணிருக்காருங்க. இப்படி எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்றாங்க, நோபல் கமிட்டியில பக்கத்தில் உள்ளவங்க, அந்த சிபாரிசு உள்ளவங்க அல்லது டொனால்டு ட்ரம்புக்கு எதிராக உள்ளவங்க, ஏங்க எல்லா போரையும் நிறுத்தினா நான்
நான் பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த நோபல் பீஸ் பிரைஸ் கமிட்டியில என்ன சொல்றாங்க? நீங்க போர் பதற்றத்தை தணிக்க வேண்டும், உங்களுடைய ஆர்மி ஸ்ட்ரென்த்தை குறைக்கணும், கிளைமேட் சேஞ்ச் கொண்டு வரதுக்கு நீங்க முக்கியமா பாடுபடணும். இப்படி பல்வேறு விதமான சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாரு? இப்ப நம்ம காசா இஸ்ரேல் போர் நடக்கு, ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுடைய நாட்டு ராணுவத்துக்கும் மிகப்பெரிய போர். 2023 ஆரம்பிக்கப்பட்ட போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் நிறுத்த போறேன் சொன்னாரு. இந்த பீஸ் அக்கார்டு வருது சொன்னாரு. நின்ன மாதிரியே தெரியல. அங்க காசாவில் ஒரு மிகப்பெரிய போர் செய்யும்படி எல்லா ஆயுதத்தையும் இஸ்ரேலுக்கு கொடுத்து அந்த போரை தூண்டி விட்டு கடைசி வரைக்கும் பண்றது யார்? டொனால்ட் ட்ரம்ப் தானே. ஏன் உக்ரைன் ரஷ்யா வார எடுத்துக்கோங்க, 2022 ஆரம்பிச்சிருந்துங்க அந்த வார், இன்னமும் போயிட்டு இருக்குது. அப்போ அந்த வாரில் யாரு இந்த வார் இவ்வளவு பொருளாங்க பண்ண காரணம்னா அமெரிக்கா தானே சப்போர்ட் பண்ணுது. இப்போ கூட நீங்க போற நிறுத்துங்க டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, ரஷ்யா நிறுத்தவே இல்லை. அப்ப வெப்பன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுக்குறேன், நீங்க தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய யாரு? டொனால்ட் ட்ரம்ப் தானே. அவர் எப்படி அவருக்கு வந்து பீஸ் பிரைஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு நிறைய செயற்பாட்டாளர்கள் இதை வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி கொடுக்க முடியுங்க அப்படின்னு சொல்லி. உலகத்திலேயே தன்னைத்தானே ஒரு நோபல் பீஸ் பிரைஸுக்கு சிபாரிசு ஒரே லீடர் டொனால்ட் ட்ரம்ப் தாங்க. இது வரைக்கும் நாங்க அப்படியே பார்க்கலைங்க அப்படின்னு எல்லாமே சொல்லி கேலி பொருளை பார்த்துட்டு இருக்காங்க. எது இப்படி இருந்தாலும் சரிதாங்க. அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து தடாடியா பண்ணாரு அல்லது வேற என்ன சொந்த சுயநலத்துக்காக வேண்டி நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கறதுக்காக வேண்டி பண்ணாரும் கூட பரவாயில்ல. இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போற நிறுத்துதான் நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு ஏதோ ஒரு நல்ல ஒரு நோக்கத்தை நோக்கி சென்று ஓரளவுக்கு இன்னைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் பிணைக்கு இதுகளை விட்டுருவாங்க சரியாரும் சொல்லி சொல்றாங்க இல்லையா. அந்த பாசிட்டிவ் மூவ் வந்து ஒரு நல்ல மூவ் தானே, நம்ம பாராட்டத்தானே செய்யணும். இந்த வருஷம் நோபல் பீஸ் பிரைஸ் அமைதிக்கான நோபல் பரிசுக்கு உலகம் முழுவதும் இருந்து 338 நபர்களின் பெயர்களை சிபாரிசு செய்துள்ளார்கள். அதுல நம்பர் 1 யார் இருக்காங்க அப்படின்னா, இந்த ரஷ்யாவில் எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து விஷம் வச்சு ஜெயிலே கொண்டுட்டாங்க. அது புட்டின் தான் காரணம் அப்படின்னு உலகம் எங்கோ பேசிட்டு இருக்காங்க, அல்லது அங்க எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ரஷ்யாவில் விஷம் வைத்து ஜெயிலில் வைத்து கொல்லப்பட்ட எதிர்கட்சி தலைவருடைய மனைவி யூலியா நவல்னயா அப்படின்ற லேடி, அவங்க சமாதானத்தை நோக்கி அமைதியை நோக்கி நம்ம செல்லணும், போர்லாம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை நடத்தி வர்றாங்க. அவங்களுக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவர் நம்பர் 1 ஸ்டேஜில் இருக்காரு, அந்த பொசிஷன்ல இருக்காங்க அப்படி சொல்றாங்க. சூடான் நாட்டில் மிகப்பெரிய உள்நாட்டு கலவரங்க. அந்த உள்நாட்டு கலவரத்தில் ஒரு நிவாரண குழு அவங்க மிகப்பெரிய அர்ப்பணிப்போட உயிருக்கு பயம் இல்லாம போய் ஒரு எல்லார் மத்தியிலையும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்படுற பாவப்பட்ட இடம்பெயர்ந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு பூரா எல்லாத்துக்கும் சாப்பாடு மருந்து எல்லாமே கொடுத்து தங்கள் உயிரை பணயம் வைத்து மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சூடான் நிவாரண குழுக்கு. ஏன்னா இப்ப நோபல் பீஸ் பிரைஸ் அப்படின்னா அல்லது நோபல் பிரைஸ் அப்படிங்கிறது தனிநபருக்கு மட்டும் கொடுக்கறது இல்ல, ஈவன் ஒரு குழுவாக இருந்தால் கூட கொடுக்கலாம்னு வந்துருச்சு. அதனால சூடான் அந்த நிவாரண குழுக்கு கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இவர் நம்பர் 2 பொசிஷன்ல இருக்காங்க. இவங்க நம்பர் 3 பொசிஷன்ல நம்ம அமெரிக்க பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எலான் மாஸ்க் இருக்காரு. நம்ம பாகிஸ்தானுடைய எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான் கான் கூட அந்த லிஸ்ட்ல இருக்காருங்க. சோ 338 பேருக்கு சிபாரிசு பண்ணிருக்காங்க. எல்லா அந்த நோபல் பிரைஸும் வந்து ஸ்வீடன்ல உள்ள ஸ்டாக் ஹோம்ல தான் வச்சு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மற்ற எல்லாத்துக்கும் அங்கதான் கொடுப்பாங்க. ஆனா நோபல் பீஸ் பிரைஸ் மட்டும் நார்வேல உள்ள ஆஸ்லோ இருக்கு இல்லையா, அங்கதான் வந்து பீஸ் பிரைஸ் கொடுப்பாங்க. அந்த நார்வேல உள்ள ஆஸ்லோல இன்னைக்கு 10/10/2025 அன்னைக்கு 2025ஆம் வருடத்திற்கான நோபல் பீஸ் பிரைஸ் வெனிசுவேலா நாட்டை சேர்ந்த ஜனநாயகத்துக்காண்டி அரும்பாடுபட்டு போராடிய மரியா கரினா மச்சாடா என்ற பெண்மணிக்கு இந்த ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. இவர் வெனிசுவேலா நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அந்த தேர்தலில் தோற்று போன பின்பு இவர் மீது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதால் அவர் தலைமறைவாக இருந்து வெனிசுவேலா நாட்டில் ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்காக வேண்டி போராடியவர். அவருக்கு இந்த வருடம் நோபல் பீஸ் பிரைஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய மக்களின் சார்பில் அவருக்கு மனமார்ந்த பாராட்டுதல்கள்.